ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் ஐபிஎல் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த மேட்ச் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சரான பைமோட் பற்றி பார்த்துடலாம். ஸோ பைமோட் வந்து ஒரு ஆன்லைன் காமர்ஸ் வெப்சைட். ஸோ இதில் நமக்கு தேவையான க்ரோசரிஸ் எல்லாம் வந்து நமக்கு வீட்டில் இருந்தபடியே ஆர்டர் பண்ணோம்னா நமக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதர் ஆன்லைன் வெப்சைட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே நமக்கு பைமோட்டில் எல்லா விதமான க்ரோசரி ஐட்டம்ஸ் அண்ட் எனி திங்ஸ் வந்து நமக்கு ரேட் கம்மியாக கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம மேட்ச் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்கள் மைண்ட் வாஷ் புரியுது. ஸோ மேட்ச்சே நடக்கலை, என்னடா மேட்ச் ரிவ்யூன்னு வீடியோ போட்டேன்னு. ஸோ இந்த மேட்ச் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கோலிக்கு வந்து ஒரு ட்ரைபூட், அதாவது ஒரு ஃபேர்வெல் தான் டெஸ்ட் இதில் கிடைக்காம போச்சு அவர் ரிட்டையர்மெண்ட்டப்போ. ஒரு அவருக்கான அந்த ஒரு ட்ரைபியூட்டாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் அண்டு விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒயிட் கலர் ஒரு ஜெர்சி போட்டு வந்து அவருக்கு ட்ரைபியூட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக மேட்ச் வந்து அபாண்ட் ஆகிடுச்சு. ஸோ மேட்ச்சே நடக்கலை. ஃபுல் மேட்ச்சுமே டியூ டு ரெயின் வந்து மேட்சே வாஷ்ட் அவுட். ஸோ ஆர்சிபி அண்ட் கேகேஆர் கெட் ஈச் 1 பாயிண்ட். ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து கிட்டத்தட்ட எல்லா ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு முக்கால்வாசி மெம்பர்ஸ் வந்து ஒயிட் ஜெர்சியெலாம் வந்துருந்தாங்க. ஸோ கிங் கோலி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு அடுத்தபடியாதுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொனால்டோ அண்டு மெஸ்ஸிக்கு அடுத்தபடியாக வந்து வேர்ல்ட்லேயே ஃபேமஸானது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்னு பார்த்திங்கன்னா நம்ம விராட் கோலி தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு பாப்புலரான பர்சன் ஃப்ரம் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஒத்துக்க வேண்டிய உண்மை. பிகாஸ் அது இந்தளவுக்கு யாருமே வந்து அச்சீவ் பண்ணதே இல்லை. ஸோ ரொனால்டோ மெஸ்ஸிக்கு அடுத்து கோலி தான் வந்து ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர்த்த வந்து ஈர்த்தவர், அது மாதிரி கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதோட அத்தனை ஃபேன்ஸ்க்கு வந்து எது காரணம்னு சொல்லலான்னு பார்த்தா இந்த அவருக்கு டெஸ்ட் கிரிக்கெட் தான் வந்து ஒரு இவ்வளோ ஃபேன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். பிகாஸ் ஹீ ஓன்ஸ் திஸ் ஃபார்மேட். ஸோ அவர் இந்த ஃபார்மேட் எப்போ வந்து கேப்டனாக வந்து லீட் பண்ண ஆரம்பித்தாரோ ஸோ அப்போ இருந்தே வந்து அவர் சரித்திரம் படைக்க ஆரம்பித்தாருன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவர் வந்து ஒயிட் ஜெர்சியில் பண்ணாத சாதனையே இல்லை. அவர் எப்போ கேப்டன்சி பதவி 2014 ஆஸ்திரேலியாவில் எடுத்தாரோ ஸோ அப்போலேருந்து அன்டில் கோவிட் வர வரைக்கும் நினைக்கிறேன், அது வரைக்கும் அவர் செய்யாத சம்பவம் இல்லை. ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.